அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன். காகமும் குருவியும் உணவு தேடி போச்சுங்களாம். குருவிக்கு நெல்மணி கிடைச்சுதாம். காகத்துக்கு முத்து கிடைச்சுதாம். கிடைச்ச நெல்மணியை குருவி சாப்பிட்டுச்சாம். முத்தை வச்சு காகம் விளையாடிட்டு இருந்துச்சாம். இதை பார்த்த அந்த குருவி, அந்த முத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு அதிகார தோரணையில கேட்டுச்சான். காகம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துல போய் உக்காந்துச்சான். உடனே அந்த குருவி அந்த மரத்துல போய் உக்காந்து அந்த காகத்தை விரட்டு அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கிட்ட சொல்லிச்சான். மரம் முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த குருவி ஒரு மரவெட்டிக்கிட்ட போய் இந்த மரத்தை வெட்டு அப்படின்னு சொல்லிச்சான். மரவெட்டி முடியாது அப்படின்னு சொன்னானா. உடனே ஒரு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட அந்த குருவி போய் இந்த மரவெட்டிக்கு தண்டனை கொடு அப்படின்னு சொல்லிச்சான். பஞ்சாயத்து தலைவர் முடியாது அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த குருவி அரசன்கிட்ட போய் இந்த பஞ்சாயத்து தலைவரை வேலையிலிருந்து தூக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அரசன் முடியாது அப்படின்னு சொன்னானா. உடனே அந்த குருவி ராணி கிட்ட போய் ராஜாவை திட்ட சொல்லிச்சான். ராணி முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த குருவி ஒரு எலிக்கிட்ட போய் ராணியோட ஆடையை கடி அப்படின்னு சொல்லிச்சான். எலி முடியாதுன்னு சொல்லிச்சான். அடுத்து ஒரு பூனைக்கிட்ட போய் இந்த எலியை கொல்லு அப்படின்னு சொல்லிச்சான். பூனை முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். அந்த குருவி பூனையை கடி அப்படின்னு நாய்கிட்ட போய் சொல்லிச்சான். நாய் முடியாதுன்னு சொல்லிச்சான். உடனே அந்த பறவை பக்கத்தில் இருந்த குச்சிக்கிட்ட போய் இந்த நாயை அடி அப்படின்னு சொல்லிச்சான். குச்சி முடியாதுன்னு சொல்லிச்சான். அடுத்து தீக்கிட்ட போய் இந்த குச்சியை ஏறி அப்படின்னு சொல்லிச்சான். தீ முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். கடல்கிட்ட போய் இந்த நெருப்பை அணைக்க சொல்லிச்சான். கடல் முடியாதுன்னு சொல்லிச்சான். யானைக்கிட்ட போய் இந்த கடலை குடி அப்படின்னு சொல்லிச்சான். யானை முடியாதுன்னு சொல்லிச்சான். அடுத்து அந்த குருவி கொசுக்கிட்ட போய் இந்த யானையை கடி அப்படின்னு சொல்லிச்சான். கொசு சரி அப்படின்னு சொல்லிட்டு கடிக்க போச்சான். உடனே யானை என்னை கடிக்காத, கடலை குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் யானை. அடுத்து கடல் தீயை அணைக்கவும், நெருப்பு குச்சியை எரிக்கவும், குச்சி நாயை அடிக்கவும், நாய் பூனையை கடிக்கவும், பூனை எலியை கடிக்கவும், எலி ராணியோட ஆடையை கடிக்கவும், ராணி ராஜாவை கண்டிக்கவும், ராஜா பஞ்சாயத்து தலைவரை வேலையிலிருந்து நீக்கவும், பஞ்சாயத்து தலைவர் மரவெட்டியை தண்டிக்கவும், மரவெட்டி மரத்தை வெட்டவும், மரம் காகத்தை விரட்டவும் ஒப்புக்கொண்டாங்களாம். இதெல்லாம் தெரிஞ்ச காகம் ஒரு சின்ன விஷயத்த எப்படியெல்லாம் ஊதி பெருசாக்கி இருக்க, அன்போட கேட்டிருந்தா நானே தந்திருப்பேன். உன்னோட முதிர்ச்சியின்மையால் எத்தனை பேருக்கு துன்பம் அப்படின்னு சொல்லிச்சான் காகம். குருவி மன்னிப்பு கிடைச்சான். காகம் அந்த முத்தை அந்த குருவிக்கிட்ட கொடுத்துச்சான். குருவி சந்தோஷமா முத்தை வச்சு விளையாடிச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதையோட மாறல அந்த காகமே சொல்லிடுச்சு. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.